இந்த மிளகு ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி, புளி இதில் போட்டு மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கணும். இது தேவையான அளவு பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கடாய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்கவும். கடுகு நல்லா பொரிய விடுங்க. பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ரசத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா நுர வர வர கொதிக்க விடுங்க. மிளகு ரசம் இந்த மாதிரி கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. இது கருவேப்பிலை கொத்தவங்க சேர்த்து கலந்துடுங்க. மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பட்டாணி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு சேருங்க. சிறிதளவு உளுத்தம் பருப்பு சேருங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. உளுத்தம் பருப்பு சிவப்பானதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு இதை சேருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரலாங்க. அப்புறம் இந்த பட்டாணி சேருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுங்க. நல்லா ரோஸ்ட்டாக ஆகுனாங்க உருளைக்கிழங்கு பொரியல். பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. சுட சுட சாதம், மிளகு ரசம், பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல். மிளகு ரசத்துக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட சாதம், மிளகு ரசம், பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல். மிளகு ரசத்துக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.